ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு பாலாஸ் ரியாக்ஷன் சேனல். நான் உங்கள் பாலா. என்னோட ரியாக்ஷன் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன வீடியோ கிரியேட் பண்ணுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க இன்றைக்கி வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சினிமா டிக்கெட்லேருந்து வந்த வீடியோ தான். கொஞ்சம் பழைய வீடியோ தான், ஆனால் நான் ரொம்ப நாளாக பார்க்காம விட்டுருந்தேன். அது என்னென்னா வாலி வெர்சஸ் வைரமுத்து டபுள் மீனிங் சாங் பேட்டில் சொல்லி ஒரு வீடியோ. எனக்கு வைரமுத்து பிடிக்கும், வாலியும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க ரெண்டு பேர்த்துல எல்லா பாட்டுமே கேட்டிருக்கிறேன். ஸோ அதை பற்றி ஒரு பேட்டில் மாதிரி போட்டிருக்கதா அந்த டெஸ்கிரிப்ஷனில் படித்தேன். சரி, அந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம், வாங்க பார்க்கலாம். அமரிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும்னு சும்மாவா சொன்னாரு பாரதி. கலாயான மேட்டர்னாலும் சரி, குஜாலான மேட்டர்னாலும் சரி, பட்டும் படாத மாதிரி சூசகமா நம்ம தமிழ்ல மட்டும்தான் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட நம்ம மொழியை வச்சு நம்ம கவிஞர்கள் காதலையும் காமத்தையும் என்ன அழகா சினிமா பாட்டுல சொல்லியிருக்காங்க. இப்படி டபுள் மீனிங்லயும் இருக்கணும், ஆனா மேலோட்டமா பார்த்தா அழகாவும் இருக்கணும். அதுல நான் தான் கிங்கு கவிஞர் வாலியும் கவி பேரரசு வைரமுத்துவும் போட்டி போட்டு டபுள் மீனிங் சாங்ஸ் தமிழ்ல எழுதியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு டபுள் மீனிங் சாங் பேட்டில் வச்சா எப்படி இருக்கும்? இந்த வீடியோ முழுக்க 18+ கண்டென்ட்டா இருக்கிறதால தயவு செஞ்சு 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்க மட்டும் பாருங்க. கொஞ்ச நேரம் ஓரமாக்காது பாத்துட்டு போயிடுறேனே. உள்ள என்ன பொங்கல் நடக்குது? ஒரே குத்து கண்ணாடியெல்லாம் உடைஞ்சு கண்ணு முழி பூரா வெளியே வந்துடும். போடா வெளியா. ஃபர்ஸ்ட் பேட்டில். எல்லா 90s கிட்ஸும் வைப் பண்ணின ஒரு பாட்டுல தான் இந்த பேட்டிலே ஆரம்பிக்க போகுது. இதுல என்ன இருக்குது நல்ல பாட்டு? இந்த பாட்டுல என்னடா டபுள் மீனிங் இருக்குன்னு தானே கேக்குறீங்க. அதானே, பெருசா ஒண்ணு இருக்கு. நம்ம விஜய் ஆண்டனி மியூசிக்ல வைரமுத்து எழுதி வந்த இந்த பாட்டுல இப்போ இந்த வரிய கேளுங்க. ஓகே. இதுல சந்தியாவை பார்த்து ஜீவா சொல்ற விறுவிறுவென வளரும் படம் என்னன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அந்த கேமரா ஆங்கிள் தான்யா நல்லா சிங்க் ஆயிருக்குது லிரிக்ஸ்க்கு. அதுக்கும் இது வெறிகுண்டு பாக்குறத பார்த்தா இன்னைக்கு நம்மள ரணக்குடுமா வேட்டையாடுறதுக்கு முடிவு பண்ணிருப்பான் போல் இருக்கே. வைரமுத்து இப்படி எழுதி அது இருக்காரு. ஜீவா என்ன பண்ணுவாரு? எழுதுறது பிடி. இப்ப பாக்கலாம். கவனிச்சீரா? இவன் பாடிய துதியை கவனித்தீரா? நீர் எதைத்தான் சரியாக கவனித்தீர்? எங்கே துதியை இன்னும் ஒருமுறை பாடு. இதுல கனி அணில் எல்லாம் 90s கிட்ஸ் நினைச்சிட்டு இருந்த மாதிரி இந்த கனியும் அணில் எல்லாம் கிடையாது. சரியா? அட்லீஸ்ட் வாலியாவது கனி அணில்னு ஓமையை வச்சு அதை டச் பண்ணியிருக்காரு. ஆனா நம்ம கவி பேரரசு டைரக்டாவே விறுவிறுவென வளரும் படம் எதன் விரதங்களை வெல்லுதுன்னு எழுதி ஃபர்ஸ்ட் பேட்ல வின் பண்றாரு. இந்த கேமரா ஆங்கிளும் லிரிக்ஸ் செம்மையா சிங்க் ஆகுது. செகண்ட் பேட்டில். முதல்ல பார்க்க போறது வைரமுத்து பாட்டு. இதுவும் 90sல பெரிய ஹிட்டான பாட்டு தான். இந்த பாட்டோட ஆரம்பமே நாட்டுக்கட்டைன்னு கொஞ்சம் ஏடா கூடமா தான் இருக்கும். சரணத்துல எல்லாம் சொல்லவே வேணாம். படம் கணிஞ்சிருக்குன்னா ஆப்வியஸா கிரணுக்கு தான் எழுதியிருக்காரு. கண்டிப்பா டபுள் மீனிங் இருக்கு, டைரக்ட் மீனிங்கா தானே இருக்கு. இதுல ஒரு கோஇன்சிடென்ஸ் என்னன்னா பேட்டில்ல வாலியும் கிரணுக்கு தான் எழுதியிருக்காரு. நியூ படத்துல வர இந்த பாடம் எதுவும் கேட்டதில்லை. நியூ படத்துல இந்த வரிய கேளுங்க. ஆவக்காய்னா கோவக்காய் தெரியும், பாவக்காய் தெரியும், ஆடு கட்டி வந்து ஆவக்காய்னு எழுதியிருக்காரு. அது என்ன ஆவக்காய்னு தானே யோசிக்கிறீங்க. எனக்கு தெரியும், கேளுடா. நானும் அதே டவுட்ல தான் தேடினேன். என்னன்னு பாருங்க. இப்படி வைரமுத்துவும் வாலியும் கிரணுக்கு எப்படியெல்லாம் கவித்துவத்தை காட்டி எழுதி வச்சிருக்காங்க. கோடேஸ் கப்பைஸ் டம்டி கும்டி. இந்த மேட்ச்ல டபுள் மீனிங்கையும் தாண்டி டைரக்ட் மீனிங்கா இறங்கி அடிச்ச வைரமுத்து தான் வின் பண்ணியிருக்காரு.
வேற லெவல்யா. பேட்டில் நம்பர் 3ல முதல்ல நம்ம பார்க்க போறது ரெட் படத்துல இருந்து செம்ம மெலடி ரொமான்டிக். இதுல என்ன இருக்கு? இந்த பாட்டிலையும் வைரமுத்து நெஞ்சாம்பலத்தை எடுத்துட்டு வந்திருக்காரு. ஆனா இந்த பாட்டு பேர் லிரிக்ஸுக்குலாம் தெரியாது, இவ்வளவு வரிகளுக்கும் தெரியாது. புரியாது, புரிஞ்சவனை கேட்டு தெரிஞ்சுக்கோ. ஆனா இதுல ஒரு அல்டிமேட்டான விஷயம் என்னன்னா, அஜித் கூட டூயட் ஆடும்போது இந்த அம்மா நெஞ்சாம்பலத்தை அணில் கிட்ட கொடுத்தாச்சுன்னு சொல்லி ஆடிக்கிட்டு இருக்காங்க. அணில் ஆமையில் கரெக்டா எழுதுறது அப்படி எழுதிட்டாரு, என்ன பண்றது? வாலி ஏதாவது பண்ணணும்ல. மெட்ரோ சேனல் முன்ன பாரு கேபிள் டிவி பின்ன பாரு பழைய பாட்டு இருக்காரு. நல்லா இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. இதோட உங்ககிட்ட பேட் இருக்கு, என்கிட்ட பந்து இருக்குன்னு குஷ்பு எல்லாம் இதுக்கு அர்த்தம் தெரிஞ்சுதான் ஆடி இருப்பாங்களா? அதை பத்தி என்கிட்ட ஏன் கேக்குறீங்க? ஆப்வியஸா இந்த பேட்டு பாலோட இல்லாம அவுட் ஆனா முடிஞ்சதுன்னு உலக தத்துவத்தை எழுதின வாலி தான் இந்த பேட்டிலோட வின்னர். கண்டிப்பா. ஃபோர்த் பேட்டில். இந்த ஃபோர்த் பேட்டில்ல நம்ம பார்க்க போறது இன்டிமசி. அதாவது இந்த விஷயத்தை வாலி வைரமுத்து எப்படி எழுதியிருக்காங்கன்னு பார்க்கலாம். முதல்ல வாலி எழுதின பாட்டு. ஓ என்ன சவுண்ட்? ஓ காப்பிரைட்டா? சங்கட்டமா இருக்கா? எவ்வளவு டீப்பா போறாங்க. மதுரையில ஓடிட்டு இருந்த வைகை அதை மறந்து உன் மடியில ஓடுதுன்னு தலைவர் வாலி ஓப்பனாவே எழுதிட்டு இருக்காரு. போன பேட்டில் தோத்து போன வைரமுத்து இந்த பேட்டில் என்ன வச்சிருக்காருன்னு பார்ப்போம். இந்த முறை நான் அடிக்கிற அடி மரண அடியாதான் இருக்கும். ஓ இது என்ன நினைச்ச சார்? அங்க வாலி ஓப்பனா ஒரு விஷயத்த சொல்றேன்னு எழுத இங்க வைரமுத்து அது பீட் பண்ற மாதிரி எழுதி விட்டுருக்காரு. கண்டிப்பா இந்த பேட்டிலோட வின்னர் வைரமுத்து தான். நாலு பேட்டில் முடிஞ்சிருக்கு. பேட்டில் நம்பர் 5. இதுல என்ன இருக்கு தெரியலையே. செக்ஸ்ங்கிற விஷயத்துல ஆணோட பங்கையும் பெண்ணோட பங்கை பத்தியும் ரெண்டு கவிஞர்களும் அவங்க ஸ்டைல்ல சொல்லியிருக்காங்க. அதான் பேட்டில் நம்பர் 5ல பார்க்க போறோம். முதல் பாட்டு காற்று வெளியிடை படத்துல. வா இது பாட்டு முழுக்கமே ஒரே மீனிங் தான். ஒரு விஷயத்தை நம்ம தலைவர் ரெண்டே வரியில எழுதி தக்லைஃப் பண்ணியிருக்காரு. வைரமுத்து கொடுத்து எழுதி தருவோம் அப்படி. வைரமுத்து கவித்துவமா சொன்னதை வாடி லோக்கலா அடிச்சு விட்டுருக்காரு. கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. பொண்ணு அங்கே இருக்கு, வழக்க பொண்ணு இங்கே இருக்கு. எனக்கு நேரம் எது சொல்லுடைய சித்திரமே. நெல்லு குத்த நேரம் கேட்டது கூட மேட்ரு இல்ல, அதுக்கு ரோஜா ஒரு ரிட்டை கொடுப்பாங்க பாருங்க, அங்க நிக்கிறாரு வாலி. இதெல்லாம் பாராட்டுறது பெரிய மனுஷங்களுக்கு டைம் கிடையாது. நம்ம தான் டைம் கிடைக்கும் போது அட்ஜஸ்ட் பண்ணி அப்பப்ப பாராட்டி. அப்புறம் என்ன அறிவிச்சிடலாமா? இந்த பேட்டிலோட வின்னர் ஆப்வியஸா வாலி தான். பொண்ணு அங்கே இருக்கு, வழக்க பொண்ணு இங்கே இருக்கு. எனக்கு நேரம் எது சொல்லுடைய சித்திரமே. அடுத்த பேட்டில் முதல்ல பார்க்க போறது அசல் படத்துல இருந்து. இந்த பாட்டு அதிகமா கேட்டதே இல்லை. இது அதிகமா ஃபேமஸ் ஹிட் ஆன மாதிரி தெரியல, அதிகமா கேட்டதே இல்லை. இந்த பாட்டு ஆரம்பம் எல்லாம் துஷ்யந்தா சகுந்தலான்னு வந்தாலும் சமாதி
சமாச்சாரத்தை நடுவுல வச்சிருக்காரு. பூங்காவில் மழை வந்ததும் புதரொன்று குடையானதும் மழை வந்து நனைக்காமலே மடி மட்டும் நனைந்தது மறந்தது என்ன கதை. என்னமோ 10 வருஷமா பட்னி பசிமா கிடக்குற மாதிரியே ஃபீல் பண்ணி சொல்ற. இதுவும் ஒரு பசிதானப்பா. போன பேட்டிலேயே உரலு உலக்கையெல்லாம் எடுத்துட்டு வந்த வாலி இந்த பேட்டில்ல ஊசி நூலை வச்சு அதே மேட்டர் சொல்லியிருக்காரு. சின்ன நூலை தன்னோடு சேர்த்து கள்ளும் ஊசி அந்த சங்கதி என்ன யோசி. ஏய் என்ன சொல்ல வர? கொழால தண்ணி வரும்போதே பக்கெட்டை வச்சிடுன்னு சொல்றாங்கப்பா. இந்த வரி மட்டும் இல்ல, நம்ம ரைம்ஸ் மாதிரி நினைச்சு பாடிட்டு இருந்த இந்த பாட்டுல ஆமாப்பா பெரும்பாலான ஸ்கூல்ல எப்படி பாடிட்டு இருந்தோம். இது தெரியாம இந்த பாட்டை நான் ஸ்கூல்ல எல்லாம் பாடி வச்சிருக்கேன். ஆஹா எல்லாம் காரசிங்க ரொம்ப கண்மூடித்தனமா போயிட்டீங்களா? மழை வந்தும் நனைக்காமலே மடி மட்டும் நனைந்ததுன்னு எழுதின வைரமுத்து எனக்கு ஒரு காவியமாக இந்த பேட்டிலோட வின்னர் வைரமுத்து தான். அப்சல்யூட்லி 5 பேட்டில் முடிஞ்சு 6 பேட்டில் முடிஞ்சா பேட்டில் 7 இதுல என்ன வச்சிருப்பாங்க தெரியல. சிலமே பாட்டுல இப்படி வச்சதுக்கே கட்டணம் எல்லாம் தெரிவிச்சாங்க. ஆனா 30 இதை விட வருஷம் மோசமான வச்சிருக்காங்க, அதுக்கெல்லாம் எதுவுமே சொல்லல. வைரமுத்து. ரசனக்காரர் வைரமுத்து இப்படி எல்லாம் எழுதியிருக்காரு. இதுக்கு போட்டியா நம்ம வாடி ஐயா என்ன வச்சிருக்காரு தெரியுமா? இந்த நமிதா பாட்டுல கொஞ்சம் குனிய வச்சு கொஞ்சம் குனிய வச்சு நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல. பச்சை குதிரை தாண்டட்டுமா? நானும் அப்படிதான் பயந்தேன். ஆனா இதுக்கு முன்னாடி வந்ததே தேவலைங்கிற மாதிரி இன்னொரு வரி எழுதி வச்சிருக்காரு வாலிப வாலி. என்ன சொல்றா? அவளை நீ என்ன பண்ண? என்ன பண்ண? எக்ஸ்ட்ரீம் டபுள் மீனிங்கே போன வாடி தான் இந்த பேட்டிலோட வின்னர். ஐடிஸ்ல பட்டி தொட்டி எல்லாம் கேட்ட பாட்டு அச்சச்சோ பொன்னகை அச்சனும் பொன்னகை சூப்பரான பாட்டு. எவ்வளவு அழகா பாடுறான் பாடுறீன்னு நம்ம அம்மா எல்லாம் நம்மள புகழ்ந்த இந்த பாட்டுல எப்பேற்பட்ட வரிய வைரமுத்து வச்சிருக்காரு தெரியுமா? ஆண்ட்ரா எதிர்பார்த்த என்ன இது தெரியாம தான் நம்ம இதையெல்லாம் பாடிட்டு இருந்திருக்கோம். பச்சை மண்ணுப்பா நீ. வழக்கம் போல சொன்னது correct தான்ப்பா. எதுக்கு டைரக்டாவே எழுதுறேன்னு எழுதி விட்டுட்டாரு வைரமுத்து. வாடி என்ன பண்ணிருக்காருன்னு வாங்க பாக்கலாம். இதுல ரைட் கண்டிப்பா இருக்கு. கவசட்டியோட சினிமா பாட்டா போட்டு அங்க கொண்டு வந்து எப்படிப்பட்ட சில்மிஷ வரிகளை எழுதியிருக்காரு வாலி. இது தெரியாது அந்த டியூனா அது. ஓ அப்படியா? செம்ம மேட்ருமா. 7 நாள் செய்யணும். இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாவே. செவ்வில நீரும் மாங்கனி சாருன்னு ருசிக்க எழுதின வாலி தான் இந்த பேட்டிலோட வின்னர். வேற லெவல். ஆனா டியூன் தெரியவே இல்லை. 9th பேட்டில். ஓ இதுவும் காப்பிரைட்டா? இதுல வேற என்ன எழுத முடியும்னு வாலி இஷ்ட தெய்வத்தை வேண்டிட்டு எழுதிட்டு வண்டி டாப் கியர்ல போயிட்டு இருக்கு. இழுத்து நிப்பாட்டு. வாடியாவது ஒரு கில்மா பாட்டு அப்படி எழுத ஆயுதத்தை கையில் எடுத்தாரு. ஆனா ஒரு நகை ஆசாரிக்கு காதல் வர சாதாரணமான சிச்சுவேஷன்ல வர்ற பாட்டு அது இதுலனே இருக்கு இந்த பாட்டுல. இந்த பாட்டுல வைரமுத்து சந்தில என்ன வேலை பார்த்துட்டு இருக்காருன்னு பாருங்க. ஏய் என்னடி ஆச்சு உனக்கு? என்ன ஆச்சு? நடக்கிற பஸ்ரீமா
சில்கி சந்து கிடைச்சா வந்து அடிப்ப இது கோயம்புத்தூர் குறும்பு கோயம்புத்தூர்காரங்க மட்டுமா சந்தில வந்து அடிப்பாங்க? இதெல்லாம் அநியாயம் இது. தங்கதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண வாலி கொஞ்சம் வைலண்டா போயிட்டாரு. வைரமுத்து இந்த கிரவுண்ட்லயும் சிக்ஸ் அடிச்சிட்டாரு. சோ ஆப்வியஸா இந்த பேட்டிலோட வின்னர் வைரமுத்து தான். 10வது பேட்டில். ஊர் சைடு எல்லாம் திருவிழா சமயத்துல 10 மணிக்கு மேல பாடுறதுக்குன்னே ஒரு பாட்டு வச்சிருப்பாங்க. அதுக்குமே ஆர்டர் கொடுத்து வாங்கினதுதான் இந்த பாட்டு. கண்ணா எங்களுக்குள்ள கட்டெரும்பு புகுந்திருக்கு எதுக்கு இந்த பாட்டுல வாலி ஒரு பெரிய கேள்வியை கேட்டு வச்சிருக்காரு. அது என்ன தெரியுமா? என்னது? பொம்பளைக்கு மீச வச்சா பொம்பளைக்கு என்ன வச்சா வேணாம். ஏற்கனவே நீ கேட்ட பல வெள்ளங்கமான கேள்விகளுக்கு விட சொல்ல முடியாம வெந்து நொந்து வச்சினே மறுபடியும் கிண்டாத. இந்தாத. பொம்பளைக்கு மீச வச்சா பொம்பளைக்கு என்ன வச்சா இந்த கேள்விக்கு பதில் சொல்ல சொன்னா அர்ஜுன் என்ன பண்ணி வச்சிருக்காருன்னு பாருங்க. அதை தெரிஞ்சு விளக்கம் தாரே உன்னை தீருடி குடிக்க போறே. அப்பா சொல்லுப்பா எதுக்காப்பா? அதெல்லாம் சொல்ல முடியாதா, சொன்னா இந்த ஊர் ஒத்துக்காது. வாலி இப்படி எழுதும் போது அப்ப நாங்கெல்லாம் என்ன தக்காளி தொக்கான்னு இந்த பாட்டுல வைரமுத்து என்ன எழுதியிருக்காரு தெரியுமா? இதுவும் இல்ல, இது ரொம்ப மெலடிக்குதுல. சொல் சொல் சொல். இதுல என்ன இருக்குன்னு தெரியும். அப்படின்னா இதுல ருது ஆதல் என்னன்னு கூகுள் பண்ணி பாத்துக்கங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இதை கேளுங்க, புரியும். பாத்துருவோம். இவ்வளவு நாளா இதுக்கு எப்ப அந்த வார்த்தைக்கு தான் மீனிங் தெரியல. அத மத்தாடி எல்லாம் தெரியும் என்னன்ட்டு. நானதை சோதிக்கும் நாள் வந்தது. எது? என்ன சொன்ன டபுள் மீனிங்லயே ஃபன் பண்ணி எழுதி வச்சிருக்கிற வாலி தான் இந்த பேட்டிலோட வின்னர். பொம்பளைக்கு என்ன வச்சா 11வது பேட்டில். இந்த மேட்சோட கடைசி பேட்டில் தான் இப்ப பார்க்க போறோம். அடிச்சு ஆடுற தோணிதான் அது தீங்குற நேரிதான் நான் எல்லாம் முதல்ல கேட்கும்போது ஆஹா ஒரு நல்ல கிரிக்கெட் பாட்டு நல்லா இது கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஆமா. ஆனா பல விஷயம் பண்ணியிருக்காரு வாலி. அந்த கண்ணதும் கேட்சுதான் புடிச்சு ஜெயித்த மேட்சுதான் பிடியும் மட்டிலும் வெளுத்து குட்டி வைப்பாட்டு எது? பிடியும் மட்டிலும் வெளுத்து குட்டி வைப்பாட்டு விளையாட்டு விளையாடுறீங்க நல்லது இல்ல. ஏய் எல்லாம் மீறி போறீங்களா? விடிய விடிய என்னடா கிரிக்கெட்னு யோசிச்சு பார்த்தோம்னா இது cricket பாட்டே இல்ல. என்னடா கிரிக்கெட் ஃபுட்பால்னு நான் எழுதுறேன் பாருன்னு வைரமுத்து மலை படத்துல வந்த மண்ணிலே மண்ணிலே வந்து உடையுது வானம். இந்த பாட்டுல என்ன எழுதியிருக்காரு தெரியுமா? முன்கோபுர அழகை உந்தாவணி மூடியதே. என்னடா திரும்ப திரும்ப அங்கே நிக்கிற? உன் ரகசியத்தை மழை துளி அம்பலமாக்கியதே. டேய், உங்களுக்கு என்னடா ஆச்சு? ஏன்டா அது முத்தி புத்தியெல்லாம் முத்தி அப்படி வருது? போய்கிட்டு இருக்கு. சட்டாளைகளா? உங்க மத்தியெல்லாம் வளாம முடியாதா? டேய், நம்ம எல்லாம் ஸ்ரேயாக்கு Facebookல தான் ஹார்ட்ட விட்டோம். தலைவர் எப்படி எல்லாம் இப்படி எல்லாம் எழுதியிருக்காங்க. பாருங்க. ஸ்ரேயாக்கு இப்படி எழுதின வைரமுத்து குஷ்புக்கு எப்படி எழுதியிருக்காரு தெரியுமா? கவிதைகள் ரெண்டு மிச்சம் உள்ளது. அதுவா ஐயோ இவங்களால எனக்கு என்னைக்கு பைத்தியம் முடிக்க போகுது தெரியலையே. என்ன மணி அடிக்க போடுறாங்க. ஹலோ? அதை அறியாமல் விட மாட்டேன் அதுவரை. ஓ, இதுவும் வைரமுத்தல் இருக்காரு. நமக்கு தெரியல. டேய், ரொம்ப ஓவரா போறீங்கடா. வேணாம்டா, தெய்வ குத்தமாயி போகுடா. இப்படி ஒவ்வொரு ஹீரோயினையும் ரசிச்சு ரசிச்சு எழுதின வைரமுத்து தான் இந்த பேட்டில வின் பண்ணி டபுள் மீனிங் பேட்டிலோட ஃபர்ஸ்ட் மேட்சையே வின் பண்ணியிருக்காரு. சூப்பர்யா. இது வந்து நீங்க எதிர்பார்த்தீங்களா இல்லாட்டி அது தெரிந்து நடந்த ஒரு விஷயமா? திட்டமிட்டு அடிக்கிறதா? ஓகே, வீடியோ முடிஞ்சு 11 பேட்டில் ஒரு 22 சாங் மட்டும் எடுத்து கம்பேரிசன் போட்டிருக்காங்க. ஓகே, அண்ட் தேங்க்ஸ் டு சினிமா டிக்கெட். ஒரு 11 பாட்டு அப்படின்னா 11 22 பாட்டு எடுத்து கம்பேரிசன் பண்ணி போட்டிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் வந்து இதில் நிறைய பாட்டு கேட்டிருக்கோம். நமக்கு அவ்வளோக்கு இடையில வர்ற லிரிக்ஸில் தான் எல்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்க. நம்ம இடையில அந்த அளவுக்கு லிரிக்ஸ் கேட்கறதில்ல. ஆரம்பத்தில் ஒரு 2-3 லிரிக்ஸ் கேட்போம். அப்புறம் மியூசிக் கேட்டு ஜாலியாக அதெல்லாம் கவனிக்காம போட்டுருவோம். இல்லைன்னா அந்த வயசு நமக்கு புரியாது. அது திருப்பி இப்படி
வரி பை வரியாக படிக்கும்போது தான் தெரியுது என்னென்னமா எழுதி வச்சிருக்கிறாங்க. உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் ரொம்ப டீப்பாக தமிழ் எழுதியிருக்காங்க. அது வந்து பாடலில் இடையில மியூசிக் இடையில கலந்து வரும்போது, அதுவும் இடையில வரும்போது நம்மளால் அதை இது வரைக்கும் அதை நம்ம அவ்வளோ உன்னிப்பாக கேட்டது இல்லைல்ல. பாடல் வரியில் கேட்டதில்லை, மியூசிக்கை கேட்டு அப்படியே வைப் பண்ணிட்டு போயிடுவோம், தெரியாது. ஆனால் இந்த அளவுக்கு எழுதியிருக்காங்கிறது இப்போ எடுத்து பார்க்கும்போதுன்னா, இதுக்கப்புறம் பார்க்குற பாட்டெல்லாம் வேணா நீ எல்லா வரியும் கேட்க ஆரம்பிச்சா தான் தெரியும் எப்படியெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது. இனி இதுக்கப்புறம் பாட்டை கேட்குற விதமே மாறிடும் எல்லாருக்குமே. எனக்கு பர்சனலாக அந்த மாதிரி மாறிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா வரியெல்லாம் உன்னிப்பாக கேட்க ஆரம்பிப்போம். இவங்க பாட்டுனா மட்டும், வைரமுத்து வாலி பாட்டுனா மட்டும். ஏன்னா அந்த அளவுக்கு எழுதியிருக்கிறாங்க. எனிவே தேங்க்ஸ் டு சினிமா டிக்கெட். இதே மாதிரி நிறையா வீடியோ போடணும் சினிமா டிக்கெட் சேனல். ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த வீடியோ. அடுத்த பார்ட் வரும்னு கண்டிப்பாக வெயிட் பண்ணுறோம். ஓகே, அது வரைக்கும் என்னோட ரியாக்ஷன் சேனல் பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ கிரியேட் பண்ணுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை.